பிரைன் பவர் பூஸ்டர்ஸ் மூளைத்திறனை வலுப்படுத்தும் செல்கள். ஹாய், திஸ் இஸ் சௌமியா. அண்ட் மற்ற உயிரினங்களை காட்டிலும் மனிதர்களாகிய நாம் நீண்டகால நினைவாற்றலை பெற்றிருப்பதற்கு மிக முக்கிய காரணமாக அமைவது நம்முடைய மூளையில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு செல்லான மைக்ரோக்ளியா. இந்த மைக்ரோக்ளியாவில் இருக்கக்கூடிய SRGAP2 தான் என்ற மரபணு மிக முக்கிய அமைப்பை ஏற்படுத்துகின்றது. குறிப்பாக நரம்பணுக்களுக்கிடையேயான இணைப்பை உறுதி செய்வதும் உருவாக்குவதும் அதை வலுப்படுத்துவதும் அது காலப்போக்கில் முதிர்ச்சி அடையாமல் பாதுகாப்பதற்கும் மிக முக்கிய அடிப்படையாக இருப்பது இந்த SRGAP2. இது மனிதர்களிடம் மட்டுமே இரட்டிப்பாக இந்த மரபணு இருக்கின்றது. அதுவும் பல டசன்களில் இந்த SRGAP2 என்ற மரபணு இருக்குது. இது குறிப்பாக இந்த மைக்ரோக்ளியாவில் 10 மடங்கு அதிகமாக இந்த SRGAP2 இருக்கின்றதை உறுதி செய்திருக்கின்றனர். இது தொடர்பாக இந்த SRGAP2 தொடர்பான ஆராய்ச்சி கிட்டத்தட்ட 15 வருடங்களை கடந்தும் செல்கின்றதாக சொல்லப்படுகின்றது. ஃபொலாக்ஸ் நிறுவனத்தைச் சேர்ந்த ஃபொலாக்ஸ் ஆய்வகத்தைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் இதில் இந்த ஆராய்ச்சியில் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை என்ன கண்டுபிடித்திருக்காங்க அப்படின்னா, இதில் மூளை திறன்களை அதிகரிக்கக்கூடிய தன்மை கொண்ட செல்லாக இந்த மைக்ரோக்ளியாவை உறுதி செய்திருக்கின்றன. இந்த மைக்ரோக்ளியாவில் இருக்கக்கூடிய இந்த SRGAP2 தான் நரம்பணுக்களுக்கு இடையேயான இந்த சினாப்ஸை உறுதிப்படுத்துகின்ற காரணத்தினால இது எந்த நரம்பணுக்களுக்கு இடையே இருக்கக்கூடிய தகவல் பரிமாற்றத்தை அதிகரிக்கவும் எந்த நரம்பணுக்களுக்கு இடையேயான தகவல் பரிமாற்றத்தை குறைக்க, அதாவது அந்த இணைப்பை துண்டிப்பதற்கு ஏதுவான தன்மையும் இதுதான் ஏற்படுத்தும் என்று சொல்கின்றனர். ஏன் அப்படின்னா, ஒரு சில நரம்பணுக்கள் பாதிக்கப்பட்டு சேதமடைந்திருக்கும். அப்போ சேதமடைந்திருக்கக்கூடிய நரம்பணுக்களை ரிப்பேர் செய்யக்கூடிய தன்மை இந்த மைக்ரோக்ளியாவுக்கு இருக்குது. அதனால் இந்த மைக்ரோக்ளியா என்ன செய்யும் அப்படின்னா, இது நோய் எதிர்ப்பு ஆற்றலை நோய் எதிர்ப்பு திறனாகவும் செயல்படும். அதே நேரத்தில் உள்ளே வரக்கூடிய இந்த மூளையில் ஏதானும் காயம் ஏற்பட்டு அந்த மாதிரியான தருணத்தில் இது ஒரு எதிர்வினை ஆற்றும். அப்போது ஒரு சில விஷயத்துல இருந்து இது மூளையை பாதுகாப்பதற்கு மட்டும் இல்லாமல் அந்த சேதமடைந்த நரம்பணுக்களை புதுப்பிப்பதற்கு ஏதுவான தன்மையும் இது ஏற்படுத்தும். அதே நேரத்தில் இந்த நரம்பணுக்களுக்கு இடையேயான இணைப்பை உருவாக்குவதற்கு மிக அடித்தளமாக இருக்கக்கூடியது தான் இந்த மைக்ரோக்ளியா என்று சொல்கின்றனர். இந்த கொலம்பியா சுகர்மேன் யூனிவர்சிட்டியில் இது தொடர்பான ஆராய்ச்சிகள் நடத்தியிருக்காங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டல் டெல் மார் மெடிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டை சேர்ந்த பார்சிலோனாவில் இருக்கக்கூடிய இந்த இன்ஸ்டிடியூட்டை சேர்ந்த ஆராய்ச்சியாளரான டயாஸ் சலாசர் இந்த தொடர்பான விஷயத்தை சொல்கிறாரு. அதாவது என்ன அப்படின்னா, புது நியூரான் ஆய்வக தொடர்பான ஆராய்ச்சியை இவர்கள் மேற்கொண்டிருக்காங்க. அதன் மூலமாக இவர்கள் என்ன முன்வைக்கின்றனர் அப்படின்னா, இந்த மைக்ரோக்ளியா தான் மூளைத்திறனை அதிகரிக்கக்கூடிய செல்லாக இருக்கின்றது. அதன் பொருட்டு இந்த மைக்ரோக்ளியா ஒரு வலுப்படுத்தக்கூடிய தன்மை பெற்றிருந்தால், இந்த மைக்ரோக்ளியா பாதிப்படையாமல் இருந்துச்சு அப்படின்னா, அதனால் இந்த நரம்பு வளர்ச்சி கோளாறுகள், நரம்பு சிதைவு நோய்கள் இந்த விஷயத்திலிருந்து மனிதர்களை காப்பதற்கான சூழலை ஏற்படுத்த முடியும் என்று சொல்கின்றனர். அது மட்டும் இல்லை, இதில் இவர் முனைவர் ஃப்ராங்க் ஃபொலாக்ஸ் நிறுவனத்திலையும் அந்த ஆய்வகத்திலையும் இவர் பணியாற்றியிருக்காரு. அதன் மூலமாக இன்னொரு கருத்தையும் அந்த ஃபொலாக்ஸ் அவர்கள் முன்வைக்கின்றனர். குறிப்பாக இந்த மைக்ரோக்ளியா பாதிப்படைவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய மூளையில் இருக்கக்கூடிய எந்த கூறுகள் அடிப்படையாக இருக்கும். அப்போது மைக்ரோக்ளியாவை பலப்படுத்துவதற்கும் பாதுகாப்பதற்கும் என்னென்ன விஷயங்களை நம்ம மேற்கொண்டால் சாத்தியக்கூறுகளை உருவாக்க முடியும். இந்த நரம்பு சிதைவு நோய்களை குறைப்பது எப்படி, இந்த நரம்பு வளர்ச்சி கோளாறுகளை நீக்குவது எப்படி, இதையெல்லாம் என்ன மாதிரியான சரி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவர்கள் முன்னெடுத்து வைக்கின்றனர். அதன் மூலமாக இவர்கள் இன்னுமே மூளை தொடர்பான மூளைக்கூறுகள் என்னென்ன இருக்கின்றது என்ற தெளிவான ஆய்வை மேற்கொள்ள முடிந்தால் மட்டும்தான் இந்த மைக்ரோக்ளியாவையும் சரி இதை பாதுகாப்பதற்கான நடவடிக்கையும் ஏற்படுத்த முடியும். குறிப்பாக இந்த மைக்ரோக்ளியா அதிகபட்சமாக செயல்படுத்தி கொண்டே இருக்கும் தருணத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மைக்ரோக்ளியா ஒரு அலர்ச்சியை ஏற்படுத்தும். அப்படி ஏற்படுத்தக்கூடிய அந்த அலர்ச்சி என்ன ஆகும் அப்படின்னா, அது தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்கும். இப்போ நோய் எதிர்ப்பாற்றலை நோய் எதிர்ப்பு செல்லாகத்தான மூளையில் நோய் எதிர்ப்பு செல்லாக இந்த மைக்ரோக்ளியா செயல்படுகின்ற காரணத்தினால இது தொடர்ச்சியாக செயல்பட்டு கொண்டே இருந்தால், நீண்ட காலமாக இது செயல்பட்டு கொண்டே இருந்தால் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னா, அல்சைமர் டிசீஸ் வரும். அதே நேரத்தில் பார்க்கின்சன் சிண்ட்ரோம் இது எல்லாமே வருவதற்கான காரணமாக இந்த மைக்ரோக்ளியா
தொடர்ச்சியாக செயல்பட்டால் வரும். இந்த மைக்ரோக்ளியா தான் மிக முக்கிய ஒன்றாக கருதப்படுகின்றது. ஏன்னா இதுதான் அந்த சினாப்ஸை வந்து உறுதிப்படுத்தும், அதே நேரத்தில் பலப்படுத்தும் என்றும் சொல்கின்றனர். குறிப்பாக மனிதர்களிடம் மட்டும் வந்து 4-8 வருடம் வந்து இந்த SRGAP2 வந்து அந்த சினாப்ஸ் வந்து முதிர்ச்சி அடையாமல் பாதுகாக்கும். அதாவது நரம்பு இணைப்புகள் வந்து முதிர்ச்சி அடையாமல் பாதுகாக்கும். அதுவே இந்த நரம்பு இணைப்புகள் எலியில் பார்த்தோம் அப்படின்னா 3 வாரத்திலேயே வந்து முதிர்ச்சி அடையக்கூடிய காரணம் இருக்கின்றது. அதனால தான் நம்முடைய நினைவாற்றலுக்கும் மற்ற உயிரினங்களுடைய நினைவாற்றலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசமே இதுதான். நாம் நீண்ட கால நினைவகத்தை வந்து பெற்றிருக்கின்றோம். அதனால நம்முடைய நினைவகம் வந்து எண்ணற்ற தகவல்களை வந்து சேமிக்கின்றது. நம்மக்கிட்ட சொற்பொருள் அறிவு இருக்குது. அதை தொடர்ந்து நம்ம நினைவகத்திலிருந்து என்ன கற்றல் மற்றும் மொழித்திறன் சார்ந்த நினைவகத்தில் இருந்து தகவல்கள் பெறப்பட்டு அது எல்லாமே சேமிக்கப்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்முடைய நரம்பணுக்களுக்கு இடையேயான இணைப்புகள் வந்து பலம் வாய்ந்ததாகவும் வலுப்பெற்று இருக்கின்ற காரணத்தினால மட்டும்தான். அதை அடித்தளமாக இருக்கக்கூடியதே இந்த மைக்ரோக்ளியா என்று தான் சொல்கிறாங்க. இந்த மைக்ரோக்ளியா பாதிக்கப்படுவதனால தான் இந்த மாதிரியான மறதி நோய்கள்லாம் ஏற்படக்கூடிய சூழல் வந்து ஏற்படுகின்றது என்றும் சொல்கின்றனர். இது சேதமடையாமல் இருப்பதை வந்து எப்படி உறுதி செய்வது என்பதை பற்றிய ஆய்வு தான் இன்னும் வந்து தொடர்ச்சியாக இவர்கள் மேற்கொண்டு இருக்கின்றனர் என்று சொல்கின்றனர். முதல்ல வந்து இந்த மூளையோட திறனை வந்து அதிகரிக்கக்கூடிய செல்லான இந்த மைக்ரோக்ளியா பற்றி முதல் முறையாக இவர்கள் வந்து தகவலை வந்து வெளியிட்டிருக்கின்றனர். இதை இந்த SRGAP2வும் சரி, இந்த மைக்ரோக்ளியாவும் சரி, எந்த காரணத்தினால வந்து இது பாதிக்கப்படும் அப்படின்னா, இது தொடர்ச்சியாக வந்து செயல்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் தான் வந்து இது வந்து இந்த பாதிப்பை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதாவது குரோனிக் இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீண்ட கால தொடர்ச்சியாக இது செயல்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் தான் வந்து அலர்ஜி வந்து ஏற்படும். அந்த மாதிரியான தருணத்தில் இது இந்த மாதிரி தொடர்ச்சியான மைக்ரோக்ளியா செயல்பாட்டுலேயே இருந்துச்சு அப்படின்னா பல்வேறு விதமான நோய்கள் வந்து ஏற்படுத்தும். இது நரம்பணுக்களுக்கு இடையேயான இணைப்பை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு கருவியாக வந்து பயன்படக்கூடியதாக இருக்குது. அப்போது இது சேதமடைந்த நியூரான்கள் இருக்கும் இல்லையா, அந்த சேதமடைந்த நரம்பணுக்களை கூட விழுங்கக்கூடிய தன்மை வந்து இது பெற்றிருக்கக்கூடியதாக இருக்குது. அப்போது இது எந்த நரம்பணுவை வந்து பாதுகாக்கலாம், எந்த நரம்பணுவை வந்து பாதுகாக்கக்கூடாது. குறிப்பாக சேதமடைந்த நரம்பணுக்களை வந்து இது விழுங்கிடும். சேதம் அடையாத நரம்பணுக்களை மட்டும்தான் பாதுகாக்கும். அப்போது இது தேவையற்ற நரம்பணுக்களுக்கு இடையேயான இணைப்புகளை வந்து துண்டிக்கும். அப்போ துண்டிக்கும் போது அந்த நரம்பணுக்களுக்கு இடையேயான இணைப்புகள் வந்து இருக்காது. அப்போ என்ன தகவலும் வந்து அதன் மூலமாக சமிக்ஞைகள், மின்வேதிய சமிக்ஞைகள் வந்து கடத்தப்படாது. அப்போ அதற்கு உரித்தான செயல்கள் வந்து தடைபடும். இந்த மாதிரியான விஷயங்கள் தான் சிலவற்றில் வந்து மறதி ஏற்படுவதற்கான சூழல் வந்து ஏற்படுகின்றது. அடுத்த கட்டமாக இது வந்து தேவையான நரம்பணுக்கள் இருக்கும் இல்லையா, அதில் மட்டுமே வந்து தகவல் பரிமாற்றத்திற்காக அந்த இணைப்புகளை வந்து உறுதி செய்யும். அதில் இருக்கக்கூடிய சினாப்சஸ் எல்லாம் வந்து இது வந்து துண்டிக்கப்படாது. அப்போது அந்த விஷயங்கள் மட்டுமே என்ன ஆகும் அப்படின்னா தொடர்ச்சியாக வந்து வேகமாக தகவல்களை வந்து கடத்தும். அப்போது தகவல் பரிமாற்றம் அந்த இடத்துல வந்து துண்டிக்கப்படாது, நிறுத்தப்படாது. அது தொடர்ச்சியாக இருக்கும். அதன் மூலமாக அந்த நுண்ணறிவும் வந்து திறம்பட இருக்கும். காலப்போக்கில் நம்ம நியூரோபிளாஸ்டிசிட்டி அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த நியூரோபிளாஸ்டிசிட்டிக்கு அடித்தளமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமே இந்த மைக்ரோக்ளியா தான். இந்த மைக்ரோக்ளியாவில் இருக்கக்கூடிய SRGAP2 தான் இந்த இணைப்பை வந்து ஏற்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து இதை தொடர்ந்து நம்ம நியூரோபிளாஸ்டிசிட்டி எப்படி இயங்கும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதாவது நமக்கு ஒரு வேலையை வந்து தொடர்ச்சியாக நம்ம பழக்கப்படுத்திகிட்டே இருந்தோம் அப்படின்னா அதை தொடர்பான நரம்பணுக்கள் வந்து அந்த மின்வேதிய சமிக்ஞையை கடத்துவதில் வந்து வேகமாக, அது துரிதமாக, அதிவேகமாக அந்த தகவலை வந்து எடுத்து செல்லும். அதன் மூலமாக அந்த நுண்ணறிவு திறன் வந்து அதிகரிக்கும். இதற்கு இடையே இருக்க பாலமாக இருக்கக்கூடிய அந்த சினாப்சஸ் தான் மிக முக்கியமான ஒரு விஷயம்னு நம்ம பார்த்துருக்கோம்ல. அந்த சினாப்சஸை தான் இது வந்து உருவாக்குது. அந்த பரிணாம வளர்ச்சிக்கும், மனித மூளையில் இருக்கக்கூடிய பரிணாம வளர்ச்சிக்கும், மூளையில் இருக்கக்கூடிய அந்த நரம்பு இணைப்புகளை வந்து உறுதி செய்வதற்குமான தன்மையை பெற்றது தான் இந்த SRGAP2. இந்த SRGAP2 அப்படின்னா ஸ்லேட் ரோ ஜிடி ஃபேஸ் ஆக்டிவேட்டிங் புரோட்டீன். அதாவது இது ஒரு புரத மரபணு என்று சொல்லப்படுகின்றது. இது மனிதர்களிடம் மட்டும்தான் இரட்டிப்பாக இருக்குது, மற்ற உயிரினங்களிடம் இரட்டிப்பாக இது கிடையாது. அதுவும் பல டசன்களில் இது இருக்குது.
குறிப்பாக அந்த மைக்ரோக்ளியாவில் 10 மடங்கு அதிகமாக இருக்குது. அதன் மூலமாக நம்மளால் நீண்ட காலம் வரைக்குமே நினைவாற்றலை வந்து தக்க வைத்து சேமித்து வைத்திருக்க முடியும். நம்முடைய நீண்ட கால நினைவகத்தில் வந்து இது ஏற்கனவே வந்து ஸ்டோர் ஆகிடும். அதனால் நம்ம ஈஸியாக ரீகால் பண்ணிக்க முடியும். நமக்கு மூளையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, சில காயம் ஏற்பட்டாலும் சரி, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நரம்பணுக்கள் வந்து அந்த தகவல்களை வந்து கடத்தவே இல்லை அப்படின்னாலுமே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் கூட ஏற்கனவே இருக்கக்கூடிய இன்னொரு அந்த இணைப்பில் இருந்த மற்ற நரம்பணுக்களும் அதே தகவல்களை வந்து கடத்தப்பட்டு பெற்றிருக்கும். அப்போ அதில் வந்து அந்த நினைவகம் வந்து சேமிக்கப்பட்டிருக்கும். அந்த நினைவுகள் வந்து அதில் இருக்கும். அப்போது உடனடியாக அந்த நினைவில் இருந்து அந்த விஷயத்தை மீட்டெடுத்து நமக்கு அது வந்து தெரியப்படுத்தும். அப்படித்தான் நம்ம நினைவாற்றல் வந்து அதிகபட்சமாக பெற்றிருக்கின்றோம் மற்ற உயிரினங்களை காட்டிலும். அதனால தான் நம்ம சரிவர பகுத்துணர்ந்து சிந்திக்கக்கூடிய தன்மையை பெற்றிருக்கின்றோம். அதற்கு அடித்தளமாக இருக்கக்கூடிய இந்த மைக்ரோக்ளியா மிக முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மைக்ரோக்ளியா ஏன் பாதிக்கப்படுது, எதனால் பாதிக்கப்படுது அப்படிங்கிற விஷயமும், ஏன் இது வந்து நீண்ட காலம் தொடர்ச்சியாக வந்து இயங்கணும், அப்படி தொடர்ச்சியாக நீண்ட காலம் வந்து இது நோய் எதிர்ப்பு ஆற்றல் திறனை வந்து ஏற்படுத்தி கொண்டே இருக்கக்கூடிய தருணத்தில் மூளையில் வந்து மூளையை பாதிக்கக்கூடிய கிருமிகள் உள்ளே வரக்கூடிய தருணத்தில் இது வந்து தொடர்ச்சியாக செயல்படும். அப்படி தொடர்ச்சியாக வந்து செயல்பட்டு கொண்டே இருந்தால் இது வந்து ஒரு மிக பெரும் அழிவை நோக்கி நகரும். அப்போது அந்த மைக்ரோக்ளியா படக்கூடிய தருணத்தில் தான் சில பல வளர்ச்சி மற்றும் சிதைவு நோய்கள் வந்து நரம்பியல் வளர்ச்சி மற்றும் நரம்பியல் சிதைவு நோய்கள்லாம் வந்து ஏற்படக்கூடியதாக இருக்குது. அப்போது இதை குறைப்பதற்கான வழியை வந்து கண்டறியக்கூடிய ஒரு சூழலில் வந்து இந்த ஆராய்ச்சியாளர்கள் இருக்கின்றனர். மேற்கொண்டு இதில் அவர்கள் உறுதியாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, மூளையோட பல்வேறு கூறுகளை பற்றி அறியும் தருணத்தில் தான் இந்த மைக்ரோக்ளியா எப்படி வந்து சிறப்பாக செயல்படுத்தணும், இதை வந்து ஏன் பாதிப்பிலிருந்து காப்பாற்றணும் அப்படிங்கிற சிந்தனைகளில் வந்து இவர்கள் வந்து ஆய்வுகளை வந்து மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றனர் என்று சொல்கின்றனர். ஓகே, இன்றைக்கி நம்ம மூளையோட திறனுக்கு அதிமுக்கிய காரணமாக இருக்கக்கூடிய மைக்ரோக்ளியாவை பற்றி நம்ம தெரிந்து கொண்டோம். அடுத்து வந்து இதில் இருக்கக்கூடிய இந்த SR-GAP2 பற்றியும் நம்ம தெரிந்து கொண்டோம். இந்த SR-GAP2ல வந்து SR-GAP2A இருக்குது, SR-GAP2B, SR-GAP2C, SR-GAP2Cன்னு Dன்னு மொத்தம் வந்து 5 விதமாக வந்து இதில் வந்து இருக்குது. இதில் இந்த SR-GAP2A அப்படிங்கிறது மூளை உடைய பரிணாம வளர்ச்சியில் இது வந்து மூதாதையர்களுடைய தன்மையை வந்து ஒத்து இருக்கக்கூடியதாக சொல்லப்படுகிறது. அதாவது ரொம்ப பழமையான மூதாதையர்களுடைய நரம்பியல் அமைப்புகளோட ஒத்து போனது தான் இந்த SR-GAP2A என்று சொல்கின்றனர். இந்த SR-GAP2C அப்படிங்கிறது பரிணாம வளர்ச்சியை வந்து பெற்றிருக்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த மரபணு. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா SR-GAP2 தான் நம்ம பார்த்துருக்கோம். இந்த SR-GAP2 தான் வந்து மூளையில் வந்து மைக்ரோக்ளியாவில் இருக்கின்றதை கண்டறிந்திருக்கின்றன. இந்த மைக்ரோக்ளியா வந்து மூளை மற்றும் முதுகுத்தண்டோட இந்த ரெண்டுலேயுமே வந்து இருக்குது. அதுவும் மூளையில் கிட்டத்தட்ட 5லிருந்து 10% வரைக்குமே வந்து இந்த மைக்ரோக்ளியா இருக்கின்றதாக சொல்லப்படுகின்றது. அதன் பொருட்டு தான் வந்து நம்ம அதிவேக திறன்பட நம்மளால ஒரு விஷயத்தை வந்து செய்ய முடிகின்றது. இதை ஒரு பிரைன் பூஸ்டர் அப்படிங்கிறதாகவும் சொல்கின்றனர். இதுதான் வந்து ரொம்ப முக்கிய காரணமாக இருக்குது. அதனால தான் நம்மளால் பவர்ஃபுல்லாக ஆக்டிவாக இயங்கக்கூடிய ஒரு தன்மையை நம்மளால் பெற முடிகின்றது அப்படின்னு சொல்கின்றனர். இந்த மைக்ரோக்ளியாவை வைத்து தான். ஓகே, நம்ம அடுத்து வேற ஒரு டாபிக் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த காணொலியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சௌமியா. அண்ட் நீங்கள் இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் அடுத்து நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.